பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கார்மேல் அன்னையோடு இணைந்து பயணிப்போம். கரங்களை கும்பிட்டு ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற பக்தி முயற்சியின் 14வது நாளுக்கு நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த பரிசுத்தமான நாளிலே கடவுளின் நீதி என்ன, இந்த விஷயத்தை பற்றி நாம் சிந்திப்போம். கடவுளின் பார்வையில் யார் நல்லவர்? ஒரு அறிவாளி ஆண்டவர் அருகில் வந்து, நல்லவரான குருவே, யார் நல்லவன், நான் என்ன செய்ய வேண்டும் நித்திய வாழ்வு பெறுவதற்கு என்று கேட்டார். நித்திய வாழ்வு பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு பதிலுரையாக ஆண்டவர் அவரிடம் சொன்னார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதற்கு, நல்லவன் யார், நீ நன்மை செய்ய வேண்டும், நல்லவன் யாரும் இல்லை இந்த உலகத்தில், எல்லோரும் தீமை செய்து நன்மை இழந்தனர் என்று கடவுள் இயேசு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நீ ஏன் என்னை நல்லவன் என்று அழைக்கிறீங்க? இந்த மண்ணுலகில் நல்லவன் யாரும் இல்லை. ரோமையர் திருமுகம் 1ஆம் அதிகாரம் 17, 16, 17 இறைவார்த்தைகளில் பவுலடிகளார் இப்படி சொல்றாரு, நற்செய்தி முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன், ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமே. முதல் யூதருக்கும் அதுக்கடுத்து கிரீக்கருக்கும், அதாவது நற்செய்தியை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு. ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையினால் வாழ்வு அடையார் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? இவ்வாறு மனிதரே தமக்கு ஏற்புடையவராகும் கடவுளின் செயல் நற்செய்தியின் வெளிப்படுகிறது. தொடக்கம் முதல் இறுதி வரை இந்த செயல் நம்பிக்கையின் அடிப்படையில் தான். இப்போ நேர்மையுடையோர் யார்? நேர்மையுடையோர் யார் என்று கேட்டால், இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்புடையராகுவர் தான் நேர்மையுடையவர். 17வது வசனத்தில் இவ்வாறு மனிதரே தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுளின் செயல். தமக்குன்னா யாரோடு நாம் ஏற்புடையவராக மாற வேண்டும்? இயேசு கிறிஸ்துவோடு ஏற்புடையவராக வேண்டும், இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட வேண்டும். அப்ப நீ இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டால் நீ நல்லவன். அதனால யோவான் நற்செய்தியில 15ஆம் அதிகாரத்தில் என்னோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனி தருவீர்கள், என்னை விட்டு பிரிந்தால் எதுவும் செய்ய முடியாது. அப்போ நீ கிறிஸ்தவனாக இருந்தா யூ ஹேவ் டு பி இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு இணைந்திருக்கணும், கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ கடவுள் பார்வையில் யார் நல்லவர்? கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்கிறவன், கிறிஸ்துவை ஏத்துக்கிறவன், கிறிஸ்துவின் அன்பை நெஞ்சில் பெற்றுக்கொள்ளவன். அப்போ கடவுள் பார்வையில் நல்லவன் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்கிறவன் தான். அப்போ ஓல்டு டெஸ்ட்மென்ட் படி, பழைய ஏற்பாட்டின் படி யார் நல்லவர்? கட்டளைகள் கடைபிடிக்கிறவன் நல்லவன். முதலாவது கட்டளை என்ன? உன் கடவுளாகிய கர்த்தரே நீ முழு உடலோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு நேசிப்பாயாக. அதுக்கு இணங்கிய கட்டளை என்ன? உன் சகோதரனை அன்பு
செய்வாயாக. இந்த 2 கட்டளைகளும் நீ நிறைவேற்றினா ஓல்டு டெஸ்டின் பழைய ஏற்பாட்டின்படி நீ நல்லவன். ஆனா புதிய ஏற்பாட்டில் நல்லவனை பற்றி கருத்து என்ன? நீ நல்லவனாகணுமா? யூ ஹாவ் டு பி இன் கிரைஸ்ட். நீ கிறிஸ்துவில் புது மனுஷனாக படைக்கப்படணும். பழைய மனிதனே அதனுடைய அழிவுக்குரிய செயல்களோடு கிறிஸ்துவில் நான் ஆணியெடுத்து விட்டேன். இனி நான் யாரில் வாழ்கிறேன்? கிறிஸ்துவில் வாழ்கிறேன். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் பவுலடிகளார் சொல்றாரு. அப்போ யார் நல்லவன்? பவுலடிகளாரின் சட்டப்படி, நியமத்தின்படி, விதிமுறையின்படி யார் நல்லவன்? கிறிஸ்துவில் வாழ்கிறவன். ஐ ஆம் இன் கிரைஸ்ட். நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அப்ப கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டவன் நல்லவன் கடவுள் பார்வையில். ரோடில் வண்டி ஓட்டுகிறவர்களில் யார் நல்லவன்? ரோடினுடைய நியமங்களுக்கு ஏற்றார் போல வண்டி ஓட்டுகிறவன் தான் நல்லவன். ஒரு பங்கு தந்தை யாரை பற்றி நல்லவனாக சொல்லுவாங்க? பங்குல டெய்லி பூசைக்கு வர்றவன், கோயில் சந்தா வழங்குறவன், கோயிலுடைய பங்கு பணியில் ஈடுபடுகிறவன், பங்கோடு இணைந்து ஒத்துழைக்கிறவன், அவன் தான் பங்கு சாமியாரை பற்றி பொறுத்தவரையில் நல்லவன். ஒருவேளை அவன் குடும்பத்தில் நல்லவன் இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்தின் கடமைகள் நிறைவேற்றாமல் இருக்கலாம், இல்லைன்னா என்ன சொல்றது, அந்நியாய வட்டி வாங்குறவனாக இருக்கலாம், பிறரை ஏமாத்தவனாக இருக்கலாம். பங்கு தந்தையின் பார்வையில் நல்லவன் தான். ஆனா கடவுள் பார்வையில் குடும்பத்தினுடைய கடமைகள் நிறைவேற்றதில்லை. அண்ணனை வஞ்சிக்கிறாரு, அவரிடமிருந்து பணம் பிடுங்கிறாரு, ஏழைகளுக்கு உதவி செய்யறதில்ல. கடவுள் பார்வையில் அவன் நல்லவன் இல்லை. ஆனா பங்கு தந்தையின் பார்வையில் அவன் நல்லவன் தான். அப்போ 100% நல்லவர் யார்? தெய்வீக நீதியோட ஸ்டாண்டர்ட் என்ன? எப்படி ஒருவனே நல்லவன் என்று எண்ணலாம்? அது பிறரோடு கம்பேர் செய்யும் பொழுது ஒருவேளை நாம் நல்லவராக இருக்கலாம். நான் அவனை போல இல்லை, நான் அவளை போல இல்லை, நான் நல்லா செய்கிறேன், நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா எல்லா காரியங்களும் கரெக்டாக செய்கிறேன், அதனால நான் நல்லவன். அப்போ உலகத்துக்கு முன்னாடி நல்லவனாக இருக்கலாம், கடவுளுக்கு முன்னாடி ஒரு வேளை நீ நல்லவனாக இல்லாமல் இருந்திருக்கலாம். 1 பேதுரு 1 இறைவார்த்தைகளில் நன்மை பற்றி என்ன சொல்லுது? உங்களை அழைத்தவர் தூய்மையுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் தூய்மையுள்ளவராக இருக்கணும். அழைத்தவர் தூய்மை தான். அழைத்தவனோட தூய்மை எப்படிப்பட்ட தூய்மை? அது பயங்கரமான தூய்மை தான். அந்த தூய்மையை நமக்கு எட்ட முடியுமா? கொஞ்சம் கடினம் தான். மத்திய நற்செய்தி 5 இறைவசனத்தில் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக. அப்ப தந்தையின் ஸ்டாண்டர்டின் படி, கடவுளின் திட்டப்படி நீ எப்போ நல்லவனா? இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படும் பொழுது, கிறிஸ்துவை அணியும் பொழுது, அப்பதான் நீ நல்லவனாக விண்ண கடவுளா ஏற்றுக்கொள்ளப்படும். திருவெளிப்பாடு புத்தகம் 21 இறைவசனத்தில், ஆனால் தீட்டுப்பட்டது எதுவும் ஒருபோதும் அதில் நுழையாது, விண்ணகத்தில் நுழையாது. அதுபோல் அருவருப்பானது செய்வோரும் பொய்யரும் அதில் நுழைய மாட்டார்கள். அப்ப பாவம் இருந்தா விண்ணகத்தில் நுழைய முடியாது, விண்ண கடவுளோடு இணைய முடியாது. 100% நல்லவன் யார்? அப்ப பாவம் என்றால் என்ன? ரோமேயர் திருமுகம் 3 இறைவார்த்தை, எல்லோரும் பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்தனர். எல்லோரும் பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்தனர். தொடர்ந்து வருகின்ற இறைவசனது, எல்லோரும் பாவம் செய்து இறைத்தன்மை இழந்தனர். ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாக அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர். அப்ப பாவத்தினால என்னுடைய இறைத்தன்மை இழந்துருச்சு. இனி 2வது செய்ய வேணும். ஆயினும் அனைவரும்
கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயல் மூலம் கடவுளின் அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர். அப்ப நீ கடவுளுக்கு ஏற்புடையவராக மாற வேண்டும் என்பது என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவின் மீட்பு செயலை ஏத்துக்கணும். அவ்வளவுதான். கிறிஸ்துவின் மீட்பு செயலை ஏத்துக்கணும். கிறிஸ்துவை அன்பு செய்யணும். கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்கணும். அப்போ நீ நல்லவன். கடவுளின் பார்வையில் சின் பாவம் என்றால் என்ன? கடவுளின் பார்வையில் பாவம் என்றால் சின் இஸ் falling short of glory of God. பாவம் என்றால் கடவுளின் மகிமை கொஞ்சம் குறைவதுதான் பாவி. அப்ப என்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் சாயல் கொஞ்சம் கம்மியானா நான் பாவிதான். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு என்னுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நான் பாவிதான். கடவுளின் மகிமை என்றால் என்ன? யோவான் நற்செய்தி 1:14 இறைவசனத்தில் கடவுளின் மகிமை இயேசு கிறிஸ்து தான். கடவுளின் மகிமை இயேசு கிறிஸ்து தான். அப்போ நீ எப்போ புனிதனாக உனக்கு மாற முடியும்? நீ கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டால், கடவுளின் மகிமையான இயேசு கிறிஸ்துவோடு ஒன்று சேர்ந்தால் உனக்கு புனிதனாக மாற முடியும். 2 கொரிந்தியர் 3:18 இறைவார்த்தையில் ஜீசஸ் இஸ் காட்ஸ் க்ளோரி. கடவுளின் மகிமை இயேசு கிறிஸ்து தான். 2 கொரிந்தியர் 3:18 இறைவார்த்தையில் நாம் அது வாசிக்கிறோம். இப்போது நாம் அனைவரும் முக்காடு இல்லா முகத்தினராய் ஆண்டவரின் மாட்சியை பிரதிபலிக்கிறோம். இவ்வாறு மேன்மேலும் மாட்சி பெற்று அவர் சாயலாக மாற்றமடைகிறோம். யார் சாயல்? இயேசு கிறிஸ்துவின் சாயல். அப்ப இயேசு கிறிஸ்துவின் சாயலாக நீ மாறினால் நீ தூயவன் தான். அப்போ உனக்கு தூய்மை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டா போதும். என் பாவங்கள் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவின் தூய்மையை கடவுள் எனக்கு இன் ரிட்டர்னாக தருவார். என் பாவம் நான் கிறிஸ்துவின் உடலில் கொடுத்து கிறிஸ்துவின் தூய்மை நான் அதுக்கு பதிலாக பெற்றுக்கொள்வோம். அப்போ கிறிஸ்துவின் தூய்மை என் உடலில் தாங்கும் பொழுது நான் கடவுள் பார்வையில் நல்லவன். அதாவது கிறிஸ்துவின் ஆடையை நாம் அணியும் பொழுது நான் கடவுள் பார்வையில் நல்லவன். அப்ப நீ நல்லவனாக மாறணுங்கிறதுக்கு என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு என்ற மகன் ஈசாக்கிடமிருந்து எப்படி அபிஷேகம் பெற்றார்? தலைமகனுடைய ஆசி எப்படி பெற்றார்? ஆட்டுத்தோலை அணிந்து உடல் முழுவதும் முடியுள்ளவனாக மாறி ஈசாக்கிடம் சென்றார். அப்ப ஈசா கேட்டார், மகனே நீ என் மகன் ஈசாக்கா? ஆம் அப்பா. ஆனா உண்மையில யாக்கோபாக இருந்தார். யாக்கோபு சதியன், வஞ்சனை செய்கிறவன். வஞ்சனை செய்கிற யாக்கோபு ஆட்டுத்தோல் அணிந்தார். ஆட்டுத்தோல் அணிந்த பொழுது கடவுளுக்கு பிரியமுள்ளவனாக மாறினார். பிரியமுள்ளவனாக மாறினார கடவுள், அதாவது ஈசாக்கு அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ற ஆட்டுக்குட்டியின் தோல், இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற தூய்மை என்ற வெண்மையாடு நமணியும் பொழுது நான் கடவுளின் பார்வையில் நல்லவனாக மாற முடியும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் பார்வையில் நல்லவனாக மாறுவது ஈஸியான விஷயம்தான். பாரூக் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் உன் துன்ப துயரத்தின் ஆடையை கலந்து விட்டு மகிமையின் ஆடையை அணிந்து கொள். துன்ப துயரத்தின் கஷ்டத்தின் ஆடையை களைந்து விட்டு பேரழகின் ஆடை, மகிமையின் ஆடை அணிந்து கொள். என்ன இந்த மகிமையின் ஆடை? இந்த ஆடை தான் இயேசு கிறிஸ்து அணிந்த ஆடை, தூய்மை என்ற ஆடை. இது எப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு எழுந்தது? இயேசு கிறிஸ்துக்கு எப்ப ஆடை எழுந்துச்சு?
சிலுவை பாதையில 10வது நிலையில அவனுடைய ஆடை அவர்கள் உரித்தெடுத்தார்கள். இந்த ஆடை யாருக்கு வழங்கப்பட்டது? இதுதான் பாரூக் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற துன்ப துயரத்தின், பாவத்தின், அடிமத்தனத்தின், துயரங்களின், சங்கடங்களின், கவலைகளில், உலக நாட்டங்களில், உலக எண்ணங்களின் ஆடையே களைந்து விட்டு பேரழகின் ஆடை. இந்த பேரழகின் ஆடை யார் கொடுப்பார்? இயேசு கிறிஸ்து கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அந்த ஆடையை பெற்றுக்கொண்டு நீ அணியும் பொழுது நீ கடவுளுக்கு பிரியமுள்ளவன். ஈசாக்கு ஆட்டுத்தோல் அணிந்த பொழுது தந்தைக்கு பிரியமுள்ளவனாக மாறினார். தந்தையிடமிருந்து ஆசீர்வாதம் பெற்றார். அப்போ விண்ணக தந்தையிடமிருந்து நாம் ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து நமக்கு ஃப்ரீயாக வழங்குகின்ற தூய்மையின் ஆடையே, பரிசுத்தத்தின் ஆடையே, நீதியின் ஆடையே, நேர்மையின் ஆடையே, புண்ணியத்தின் ஆடையே அணிந்து கொள்ளும் பொழுது நான் கிறிஸ்துவின் சாயலாக மாறும். கிறிஸ்துவின் சாயலாக மாறுவதற்கான அழைப்பு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ போராட்ட வாழ்க்கை. 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது இறைவசனத்தில், என் அன்பார்ந்தவர்களே, நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் பொழுது நாமும் அவரை போலிருப்போம். அவர் தோன்றும் பொழுது நாமும் இயேசுவை போலிருப்போம். அப்போ ஒரு கிறிஸ்தவன் இயேசுவை போலிருக்கணும், இயேசுவாக மாறணும், இயேசுவை பெற்றுக்கொள்ளணும், இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்கணும். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 30வது இறைவார்த்தையில நான் இப்படி வாசிக்கிறோம், இயேசு கடவுளின் ஞானம்தான், இயேசு கடவுளின் நீதி தான், இயேசு கடவுளின் தூய்மை தான். அப்போ எப்படி வாழணும் என்று கேட்டால் இயேசுவை போல் வாழணும், இயேசுவோடு இணைந்து வாழணும். அப்ப தெய்வ நீதியின் ஸ்டாண்டர்டு என்பது இயேசுவாக மாற வேண்டும் என்பது தான். பவுலடிகளார் இயேசுவாக மாறினார். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார், நான் கிறிஸ்துவில் வாழ்கிறேன். அப்போ கிறிஸ்துவோடு இணைக்கப்படுவதற்காக அழைக்கப்பட்டவங்க தான் நாம் அனைவரும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய லட்சியம். இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படுறது, கிறிஸ்துவாக ஆளுகிறது. அதுக்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதலால் கடவுளின் பிள்ளைகளாக, இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்தவர்களாக மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த மாதா இயேசுவே கடவுளுக்கு உகந்தவனாக வளர்த்தினார். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 52வது இறைவார்த்தையில நாம் என்ன வாசிக்கிறோம்? லூக்கா 2:52, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலிலும் ஞானத்திலும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்தவனாக வளர்ந்து வந்தார். உடல் வளர்ச்சியிலும் ஞானத்திலும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்தவனாக, கடவுள் பார்வையில் நீதியுள்ளவனாக, மனித பார்வையில் நீதியுள்ளவனாக இயேசு கிறிஸ்து வளர்ந்து வந்தார். அப்போ கடவுள் பார்வையில் நீதியுள்ளவனாக நீ வளர்ந்து வரணுமா? மனித பார்வையில் நீதியுள்ளவனாக நீ வளர்ந்து வரணுமா? இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்து வளர்த்திய பரிசுத்த மாதாவின் மாசற்றெய்திற்கு அற்புதகரங்களுக்கு நீ உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது இயேசுவை வளர்த்தது போல இந்த அம்மா உன்னை வளர்த்துவார். யோவானுக்கு ட்ரைனிங் கொடுத்தது போல இந்த அம்மா உனக்கு ட்ரைனிங் கொடுத்து உன்னோட வாழ்க்கையில பயங்கரமான மாற்றத்தை ஏற்படுத்துவார். உன்னை கடவுளுக்குரிய மகனாக, திருச்சபைக்குரிய மகனாக, மனிதனுக்குரிய மகனாக அவர் மாற்றுவார். கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய 99% புனிதர்களையும் இயேசுவின் சாயலில் வளர்த்தியது, அவர்களுக்காக பரிந்து பேசியது, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது பரிசுத்த மாதா தான். அதனால பரிசுத்த மாதாவின் மாசற்றெய்திற்கு பிள்ளைகளை நம்மை அர்ப்பணிப்போம், கரங்கள் கும்பிட்டு ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, മുദ്രവെറ്റിങ്ങനെയാകിയ യേശുവും ആശീർവദിക്കപ്പെട്ടവരെ, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும்
புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசுவின் பரிசுத்த இரத்தத்திற்கு நமது கிறிஸ்தவ சாட்சிய வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் பரிசுத்த இரத்தத்திற்கு நமது அர்ப்பண துறவற வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தையும் அதன் ஊழியங்களையும் ஊழியக்காரர்களை, ஜெப நண்பர்கள், உதவியாளர்கள் அனைவரையும் கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தில் எல்லா மாதங்களிலும் நடைபெறுகின்ற 2 உள்ளிருப்பு தியானங்களுக்காக, இந்த உள்ளிருப்பு தியானங்களில் கடந்து வருகின்ற இறை மக்களுக்காக, அவர்களே பரிசுத்த மாதாவின் கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தில் எல்லா மாதங்களிலும் நடைபெறுகின்ற முதல் சனிக்கிழமை பகல் ஜபத்திற்காக, இந்த ஜபத்திற்காக ஏராளமானோர் இந்த இல்லத்திற்கு கடந்து வருவதற்கும், அந்த நாட்களில் இந்த இல்லத்தில் அதிசயங்களும் அற்புதங்களும் நோய் நீங்குதலும் நடப்பதற்கு ஆகவும் ஒரு நாள் ஜப வழிபாடை பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தில் நடைபெறுகின்ற 3வது வெள்ளிக்கிழமை இரவில் நடைபெறுகின்ற இரவு ஜபத்தையும், அந்த ஜபத்தில் கலந்து கொள்ள வருகின்றவர்களையும், அதை தலைமை தாங்கி நடத்துகின்ற அருட்தந்தையர்களையும் ஊழியக்காரர்களையும் பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்திலிருந்து வெளியே நடக்குகின்ற எல்லா வெளியூர் புரோகிராமுகளுக்குமாக, மினிஸ்ட்ரிக்குமாக, இந்த மினிஸ்ட்ரிகளை பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தின் பொருளாதார தேவைகள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக, இந்த இல்லத்தில் நடந்து கொடுக்கின்ற கட்டுமான பணிகளுக்காக, பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு தியான இல்லத்தின் எல்லா பொருளாதார தேவைகளையும் அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தை தங்களுடைய ஊழியம் வழியாக இந்த இல்லம் ஆரம்பித்த நாளிலிருந்து இந்த இல்லத்தில் தன்னலமின்றி ஊழியம் செய்கின்ற எல்லா ஊழியக்காரர்களுக்காக, அவர்களது குடும்பங்களுக்காக, அவர்களது ஜெப விண்ணப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவர்களே கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே,
உமது திருவேற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கார்மேல் தியான இல்லத்தில் ஊழியம் செய்கின்ற வாலிப மக்களுக்காக அவர்களுடைய ஜபக்கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இந்த வாலிப மக்களிலே செமினாரியிலே சேர்ந்து பயிலுகின்ற எல்லா எங்களது மக்களுக்காக அவர்களே பரிசுத்த மாதாவின் மாசற்றீதித்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தேசத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தியான இல்லத்திற்கு கடந்து வந்து தியான இல்லத்தினுடைய ஊழியங்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக பரிந்துரை ஜெபிக்குகின்ற பரிந்துரையாளர்கள் இரவிலும் பகலிலும் இந்த இல்லத்திற்காக பரிந்து பேசுகின்ற பரிந்துரையாளர்களையும் அவர்களது குடும்பங்களையும் ஆண்டவருடைய பரிசுத்த மாதாவினுடைய மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கடந்த பல ஆண்டுகளாக இந்த இல்லத்தை அன்போடு வழிநடத்தி செல்லுகின்ற இந்த இல்லத்தின் டைரக்டர் இயக்குனர் அருட்தந்தை ஸ்டீஃபன் அவர்கள் உடல் நலத்திற்காக அவர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவரே பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயம் வழியாக இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்மையும் கார்மேல் தியான இல்லத்தின் ஊழியங்களையும் ஜபக்கருத்துக்களையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, கடந்த காலங்களிலெல்லாம் எங்களை வழி நடத்தியதற்காக, இந்த இல்லத்தின் ஊழியங்களை வழி நடத்தியதற்காக, ஊழியக்காரர்களின் வாழ்க்கையில அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழச் செய்ததற்காக, இந்த இல்லத்தில் பணிபுரிகின்ற அருட்தந்தையர்களை ஆசீர்வதித்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கார்மேல் தியான இல்லத்தையும் ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் அருட்தந்தையர்களையும் இயேசு ஆண்டவருடைய திறக்கப்பட்ட திரு இருதயத்திற்கு அர்ப்பணித்து மாண்புயர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தின உம்முடைய பாடுகள் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திரு உடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இரண்டு கரங்களும் நற்கருணைக்கு நேராக நீட்டி குரல் எழுப்பி வாய் திறந்து ஒன்று சேர்ந்து ஸ்துதிப்போமா ஆண்டவரை நோக்கி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ தெய்வமே, எங்களை நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கின்றோம் இயேசுவே. குரல் எழுப்பி ஸ்துதிப்போமா ஆண்டவரை உற்று பார்த்து ஸ்துதிப்போமா. இதோ நற்கருணை ஆண்டவரை பார்த்து ஸ்துதிப்போமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை. ஆராதிக்கின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆராதனை